அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் PYQs பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4, எக்ஸாமின் த கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் x is equal to 0 கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா போடலாம். கண்டினியூட்டி அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? LHL equal to RHL is equal to f of x is equal to 0 கொடுத்துருக்காங்க, f of 0. இது மூணு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் LHL எடுத்துக்கிறேன். LHL is equal to limit x tends to 0 minus f of 0. 0 minus 0 plus ரெண்டுமே வந்து இந்த ஃபங்க்ஷன் தான். அப்போ x divided by sin x எடுத்துக்கலாம். லிமிட் x tends to 0 minus x by sin x, sin 3x. இப்போ எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 by 0 வந்துடும். ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா? லிமிட் x tends to 0 sin x divided by x is equal to 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுது பாருங்க, sin 3x divided by 3x வந்தா 1. இங்க sin 3x divided by 3x வந்தா 1. இங்க நமக்கு வெறும் sin 3x மட்டும் இருக்கா? நல்லா கவனிங்க. லிமிட் x tends to 0 minus, இது அடுத்த ஸ்டெப்ல வரணும். 0 minus இந்த sin 3x அப்படியே இருக்கட்டும். இந்த x நியூமரேட்டர்ல இங்க எழுதிக்கலாம். ஸோ இங்க நமக்கு 3x இருக்கிறதுனால இங்க நமக்கு 3x வேணும். நியூமரேட்டர்ல 3x மல்டிப்ளை பண்ணதுனால டினாமினேட்டர்லையும் 3x மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இது வரைக்கும் லிமிட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ 1. ஸோ இங்கே லிமிட் எடுத்தோம் அப்படின்னா x by 3x, x கேன்சல் ஆகிட்டு 1/3 வரும். 1 into 1/3 ஈக்குவல் டு 1/3. ஸோ நமக்கு LHL என்ன கிடைக்குது? 1/3 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து RHL. RHL அதே தான் வரப்போகுது, ஏன்னா அதே ஃபங்க்ஷன் தான், அதே வேல்யூ தான். நான் டைரெக்டாக f of 0 எடுத்துக்கிறேன். அடுத்து f of 0 is equal to 3 வருது. ஸோ LHL is not equal to f of 0 வருதா? அதாவது 1/3 is not equal to 3 வருதா? Therefore it is discontinuous. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் வந்து discontinuous ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். sin 2x divided by sin 3x. செகண்ட்ல LHL limit x tends to 0 minus sin 2x divided by sin 3x. நான் டைரக்டா எழுதிக்கிட்டேன். நீங்க வேணும்னா ஃபார்முலா எழுதிக்கிட்டே இருக்கலாம். இதே போல தான் இங்க நம்ம சைனை வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம். x tends to 0 minus sin 2x இங்கே இருக்கட்டும், sin 3x இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு 2x வேணும், அப்போ உடனே வந்து 2x நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு நியூமரேட்டரில் 3x வேணும், அதனால டினாமினேட்டரில் 3x மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் தனித்தனியாக எடுத்து எழுதிக்குங்க. லிமிட் tends to 0 minus sin 2x divided by 2x into limit x tends to 0 minus 3x divided by sin 3x into limit x tends to 0 minus 2x divided by 3x, x cancel பண்ணிட்டு 2/3 எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு இதனுடைய வேல்யூ ஃபார்முலா 1, இங்கேயும் வந்து ஃபார்முலா 1/1 வரும். ஓகேங்களா? அது டேரக்டா நம்ம 1 எழுதிக்கலாம். இங்க வந்து 2/3 வருது. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 2/3 அப்படின்னு வரும். அடுத்து f of 0 வேல்யூ என்ன வருது? 2 வருது. 2/3 is not equal to 2. அப்போ இதுவும் வந்து discontinuous function. ஓகேங்களா? f of 0 வந்து 2 வருது. LHL not equal to RHL. இந்த ஃபங்க்ஷனும் discontinuous. ஓகே, தேங்க்யூ.